நேற்று நீதியரசர் GR சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பை எந்த இஸ்லாமியரும் இங்க எதுக்கல, விமர்சிக்கல, எதுவுமே பண்ணல. ஏதோ அவங்க போய் தீபம் ஏத்தி வழிபட்டு போறாங்கப்பா, அவங்க நம்பிக்கை. எந்த இஸ்லாமிய அமைப்போ வழக்கு தொடுக்கல. இந்து சமய அறநிலைத்துறையும் கோவில் நிர்வாகமும் அங்க தீபம் ஏத்துதுன்னு சொன்னதுக்கு எதிராக நீங்க போய் மேல்முறையீடு செய்றீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு அதப்பு இருக்கும். நீங்க எல்லாம் விட்டுட்டு தேரலாம்னு நினைக்கிறீங்களா? இந்த CAA சட்டம் வந்தப்ப ஐயோ மோடி இஸ்லாமியர்களை பூரா நாட்டை விட்டு விரட்ட போறாரு, ஐயோ CAA சட்டம் வந்தா உங்க தாத்தாவோட பர்த் சர்டிபிகேட்டை கேட்பாங்க, உங்க தாத்தாவோட பர்த் சர்டிபிகேட் எல்லாம் கேட்பாங்கன்னு டிசைனா கதை விட்டு அவங்க ஓட்ட பிச்சை எடுத்தவங்க தானே இந்த திமுக காரங்க. இன்னைக்கு ஆண்டு கிழிக்கிறதுக்கு துப்பு இல்ல. இந்த நல்லா இருக்கிற நாட்டுல மத கலவரத்தை பண்றதுக்கு எவ்வளவு பிளான் போட்டிருக்காங்க பாருங்க. நீதிமன்றம் உத்தரவிடுது, சம்பந்தமே இல்லாம அங்க கலவரம் வரும்னு 144 தடை உத்தரவு போடுறீங்க அப்படின்னா அங்க தீபமேத்த வர்றவர்கள் எல்லாமே இந்துக்கள். அங்க கலவரம் வரும் அப்படின்னா இஸ்லாமியர்களை எல்லாம் கலவரக்காரர்களா சித்தரிதா இந்த திராவிட மாடல் அரசு? கேட்க வேண்டிய தேவை இருக்கா இல்லையா? யாரா கலவரம் பண்றது? இஸ்லாமியர்கள் அவங்கவுங்க அமைதியா அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க கலவரம் வரும், உங்க காவல்துறையோட லட்சணம் தெரிஞ்சுதான் CISF போலீஸை அனுப்பிச்சு விட்டாங்க. உங்களுக்கு இருக்கிற கொழுப்பு நீங்க இந்த ஓட்டு பிச்சை எடுக்கணுங்கிறதுக்காக CSIF போலீஸையே அரெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லி நீங்க கூட்டத்தை நிறுத்தி தடுத்து மேல்முறையீட்டுக்கு போறீங்க. இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் கண்டெம்ட் கேஸ் போட்டா 6:05 தான் தீபம் ஏத்த சொல்லியிருக்காங்க. மணி இப்ப 6 தான் ஆகுது, எங்களுக்கு 6:05 வரைக்கும் டைம் இருக்கு அப்படின்னு ஒரு வாதத்தை வச்சுட்டு 6:05 மேல நீங்க மறுபடியும் மேல்முறையீடு போறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? வெக்கமாவே இல்லைங்களா மிஸ்டர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே? யார் நீங்க? இந்த மண்ணோட, இந்த தமிழ்நாட்டோட முதலமைச்சர். என்ன பதவி பிரமாணம் எடுத்திருப்பீங்க? எந்த சாதி மத பேதமின்றி அப்படிங்கிற வார்த்தையை தானே நீங்க பயன்படுத்தி இருப்பீங்க. துண்டு சீட்ல உங்களுக்கு அதுதானே எழுதி கொடுத்திருப்பாங்க. நீங்க பதவி ஏற்கவும் உங்களுக்கு துண்டு சீட்டு தான் வேணும்னு எங்களுக்கு தெரியும், அதை தானே எழுதியிருப்பாங்க. அதுதானே நாம்ஸ். அது என்ன உங்களுக்கு ரம்ஜான் வாழ்த்துக்கள் சொல்ல தெரியும், கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் சொல்ல தெரியும், தீபாவளி நான் மட்டும் விடுமுறை தின வாழ்த்து. இதுதான் நீங்க சாதி பேதமற்று மத பேதமற்று கிழிக்கிற லட்சணமா? இந்த சேகர் பாபுன்னு ஒரு அமைச்சர் அறநிலைத்துறையில 1000 கோடியை கொள்ளையடிச்சு விட்டு நீதிமன்றம் தீர்ப்பை சொல்லி போய் தீபமேத்த சொன்னிச்சு அப்படின்னா உடனே நீங்க இங்க இருந்து அங்க பக்கம் போய் அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு திருவண்ணாமலையில நின்றுகிட்டு இங்க திருப்பரங்குன்றத்துக்கு மட்டும் நீங்க எதிர்த்து போனீங்க அப்படின்னா அந்த அண்ணாமலையார் உங்களை விட்டுருவாராடா தம்பிங்களா?